ஓகே, யூனிட் 5 நெக்ஸ்ட் பேர் என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல். இதை எஸ்கியூசி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்னன்னா அந்த நேம்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். We are going to control the variations in the quality of the product by using statistical method. அதுக்கு பேர் தான் statistical quality control. என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to control the variations in the quality of the product. சரியா? by using statistical method. அதான் statistical quality control. இந்த வேரியேஷன்ஸ் வந்து ஏன் நடக்குதுன்னா it is due to random causes or assignable causes. இதனாலதான் நமக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ல வேரியேஷன்ஸ் நடக்குது. என்னென்ன காசஸ்னால நடக்குதுன்னா it is due to random causes or assignable causes. random causesனா என்ன சொல்லலாம், டெம்பரேச்சர் ப்ரெஷர். அது டெம்பரேச்சர் ப்ரெஷர்லாம் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டியில வேரியேஷன்ஸ் இருக்கலாம். இல்ல அசைனபிள் காசஸ்னா அந்த மெட்டீரியலோட ரா மெட்டீரியலே பிரச்சனை நமக்கு அப்படின்னு சொன்னா அதுலயே வந்து அதனாலே நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டி வந்து வேரி ஆகலாம். ஸோ இது அசைனபிள் காசஸ். ரொம்ப ஈஸியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப கரண்டா நீங்க படிக்கிறீங்களா உங்க பேட்சுக்கும் ப்ரீவியஸ் பேட்சஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல குவாலிட்டி செக் பண்றோம் அப்படின்னா அதுல வேரியேஷன்ஸ் எதனால நடக்குது, குவாலிட்டியோட இப்ப நீங்க 52 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா 52 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஈச் ப்ராடக்ட்ஸ் 52 ப்ராடக்ட்ஸ் ப்ரீவியஸ் பேட்ச்ல இருப்பாங்கல்ல, முடிச்சுட்டு போன பேட்ச், அவங்க ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து 50 ப்ராடக்ட்ஸ், நீங்க 52 ப்ராடக்ட்ஸ். இப்போ உங்களோட குவாலிட்டி லெவல்ல இருக்க குவாலிட்டி லெவலும் அவங்களோட குவாலிட்டி லெவல் வேரியேஷன்ஸ் எதனால மாறும் அப்படின்னா டியூ டு திஸ் ரேண்டம் காசஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்டா வந்து கோவிட் சுச்சுவேஷன் தான் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது உங்களால ரெகுலரா வந்து காலேஜுக்கு வர முடியல, ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, உங்களால கண்டினியூஸா வந்து ஒரு டெஸ்டோ எதுவுமே வந்து அட்டன் பண்ண முடியல, ரெகுலரா படிக்க முடியல, அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதுலையும் உங்களால இன்வால்வ் பண்ண முடியல. ஆனா இந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்காது, ப்ரீவியஸா முடிச்சுட்டு போன பேட்சஸ்க்கு இதெல்லாம் இருக்காது. ஸோ அப்ப குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது நேச்சுரலாவே வேரியேஷன்ஸ் இருக்கும். உங்களோட குவாலிட்டி லெவல்லையும் அவங்களோட குவாலிட்டி லெவல்லையும் கண்டிப்பா வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டியூ டு த ரேண்டம் காசஸ். இதே மாதிரி சம் அசைனபிள் காசஸ்னாலே குவாலிட்டியோட லெவல்ல வேரியேஷன்ஸ் இருக்கும். அதை பத்தி தான் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்னன்னா எஸ்கியூசி. சரியா? அதான் எழுதிருக்காங்க. எஸ்கியூசின்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் ஃபார் ஃபைண்டிங் வெதர் த வேரியேஷன்ஸ் இன் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் டியூ டு ரேண்டம் காசஸ் ஆர் அசைனபிள் காசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல் என்னன்னா அதுக்கு பேர் என்னன்னா ப்ராசஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. ப்ராசஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா இது மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல, அதாவது அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துலயே வந்து we can able to control the quality of the goods. சரியா? ப்ரொடக்ஷன்லயே வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றோம், குவாலிட்டி ஆஃப் குட்டை வந்து கண்ட்ரோல் பண்றோம்னா அந்த கண்ட்ரோலுக்கு பேர் என்னன்னா ப்ராசஸ் கண்ட்ரோல். ப்ராசஸ் கண்ட்ரோல் மீன்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் த குட்ஸ் while they are in the process of production. சரியா? அந்த ப்ரொடக்ஷன் பண்ற இடத்துலயே போய் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே போய் நம்ம கண்ட்ரோல் பண்றோம், குவாலிட்டி ஆஃப் குட்டை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா அந்த கண்ட்ரோலுக்கு பேரு ப்ராசஸ் கண்ட்ரோல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்ட்ரோல், ப்ராசஸ் கண்ட்ரோல். இந்த ப்ராசஸ் கண்ட்ரோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து பாப்புலேஷன்ல இருந்து ரிப்பீட்டட் சாம்பிள்ஸ் எடுத்து 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 அந்த ரிப்பீட்டட் சாம்பிளுக்கு என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டட் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் சப்ஜெக்ட் டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் கொடுக்கணும் சாம்பிள்ஸ்க்கு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைஸ்னா என்ன அர்த்தம்னா இங்க பொறுத்த வரைக்கும் இங்க என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைஸ் பண்றாங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் சிம்பிள் கிராஃபிக்கல் டிவைஸ் நோன் அஸ் கண்ட்ரோல் சார்ட்ஸ். கண்ட்ரோல் சார்ட் அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைஸ் பண்றாங்க. அந்த ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் சாம்பிள் எடுத்து அந்த சாம்பிளுக்கு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த சாம்பிள் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைஸ் பண்றாங்க பை த மீன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட். அந்த கண்ட்ரோல் சார்ட்டை யூஸ் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைஸ் பண்றாங்க அந்த ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ்க்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா we can able to find the faults in the production process and we can able to rectify that faults then and there. நம்ம அது ஒரு தடவை பண்ணிட்டு விடக்கூடாது. நம்ம அந்த ப்ரொடக்ஷன்ல போய் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எடுத்து எடுத்து அந்த ரிப்பீட்டட் சாம்பிளை வந்து என்ன பண்ணணும்னா we are subjected to the statistical analysis in the means of control chart. கண்ட்ரோல் சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம திரும்ப திரும்ப அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரிப்பீட் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ்க்கு நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைஸ் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா we can able to find the faults in the production process and we can able to rectify that faults then and there. அந்த இடத்துல நீங்க ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க அந்த ஃபால்ட்டை, அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இடத்துலயே நீங்க ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க, ஃபால்ட்டை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது கம்மியாயிரும்.
நீங்க அந்த ப்ரொடக்ஷன் பண்ற இடத்துல நீங்க ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க, ஃபால்ட்டை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ப்ரொடியூஸ் பண்ற டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸோட லெவல் வந்து கம்மியாயிரும். சோ அப்ப அந்த இடத்துல நீங்க குவாலிட்டி அது கம்மியாயிருச்சு அப்படின்னாலே நேச்சுரலா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிரும். டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட குவாலிட்டி லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். சரியா? சோ அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோலுக்கு பேரு ப்ராசஸ் கண்ட்ரோல். அதுக்கு தேவையான ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைஸ் பேரு கண்ட்ரோல் சார்ட். அந்த கண்ட்ரோல் சார்ட்னா என்னன்னு பார்ப்போம். சரியா? கண்ட்ரோல் சார்ட்ன்றது என்னன்னா இட் இஸ் அ கிராஃபிக்கல் டிவைஸ். ஒரு கிராஃபை தான் நம்ம கண்ட்ரோல் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்கு யூஸ் ஆகும் அந்த கண்ட்ரோல் சார்ட் அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லயே வந்து we can able to study and control the அந்த இடத்துல யூஸ் ஆகுறது தான் கண்ட்ரோல் சார்ட். அது ஈஸியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அது கிராஃப்ன்றனால ஈஸியா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அந்த அட் த சேம் டைம் அந்த கிராஃபை பார்த்த உடனே we can able நம்ம அந்த அந்த கிராஃபை பார்த்த உடனே நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். வெதர் த ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா அந்த கிராஃபை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த சாம்பிளை வச்சும் அந்த 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 சாம்பிளோட மீனை வச்சு நம்ம ஒரு கிராஃபை வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த கிராஃபை பார்த்த உடனே we can அதை பார்த்த உடனே நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஈஸியா வெதர் த ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம அந்த கிராஃபை பார்த்தோன்னே நம்மளால ஈஸியா இன்டர்பிரட் பண்ண முடியும். சரியா? அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் சார்ட். அதாவது ஷீவா சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் சார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கண்ட்ரோல் சார்ட் ஆஃப் வேரியபிள்ஸ், இன்னொன்னு வந்து கண்ட்ரோல் சார்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்ட்ரோல் சார்ட் இருக்கு. கண்ட்ரோல் சார்ட் இதுதான் நம்ம படிக்க போறோம், ப்ராப்ளம்ஸா பார்க்க போறோம். கண்ட்ரோல் சார்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அடுத்து கண்ட்ரோல் சார்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அதுக்கு பேரு வேரியபிள்ஸ்க்கு பேர் என்னன்னா மீன் அண்ட் ரேஞ்ச் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் சார்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ்க்கு பேர் என்னன்னா பி சார்ட் அண்ட் சி சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் தான் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ்க்கு படிப்போம். வேரியபிள்ஸ்னா என்னன்னா அது வந்து ரெண்டுமே வேரியபிள்ஸ்னாலும் சரி ஆட்ரிபியூட்ஸ்னாலும் சரி ரெண்டுமே என்னன்னா தே ஆர் த குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ ப்ராடக்ட். சரியா? ரெண்டுமே வேரியபிள்ஸ்னாலும் சரி ஆட்ரிபியூட்ஸ்னாலும் சரி தே ஆர் த குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ ப்ராடக்ட். வேரியபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தட் ஆர் மெஷரபிள். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா வேரியபிள்ஸும் குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் தான், ஆட்ரிபியூட்ஸும் குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் தான். ஆனா வேரியபிள்ஸ் வந்து தே ஆர் மெஷரபிள் பட் ஆட்ரிபியூட்ஸ் வந்து தே ஆர் நாட் அமெனபிள் ஃபார் மெஷர்மெண்ட். வேரியபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் மெஷரபிள். அந்த இதுல பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ்ல பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸா கொடுத்திருப்பாங்க. So using that measurements வச்சு we can able to control. அந்த measurements யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். மெஷர்மெண்ட்ஸ் இல்லாமலேயே நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியே we can able to control பண்ணலாம். அது பேரு attributes. Control chart of attributes. Without the measurements we can able to control whether the process is control or not ஐடென்டிஃபை பண்ணலாம். யூசிங் அதுக்கு பேரு கண்ட்ரோல் சார்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். மெஷர்மெண்ட்ஸை வச்சுட்டு நம்மளால பண்ண முடியும், கண்ட்ரோல் சார்ட் வரைய முடியும் அப்படின்னா அதுக்கு பேரு கண்ட்ரோல் சார்ட் ஆஃப் வேரியபிள்ஸ். யூசிங் த மெஷர்மெண்ட்ஸை வச்சு பண்றது கண்ட்ரோல் சார்ட் ஆஃப் வேரியபிள்ஸ். வித்வுட் த மெஷர்மெண்ட்ஸ் ஒன்லி வித் ஹெல்ப் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸை வச்சு நம்ம பண்றது வந்து கண்ட்ரோல் சார்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது கண்ட்ரோல் சார்ட் ஆஃப் வேரியபிள்ஸ். அதாவது வித் ஹெல்ப் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸை வச்சு we are going to identify whether the process is control or not அப்படின்னு படிக்க போறோம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பாத்தீங்கன்னா how to draw the mean chart and range chart. X bar na mean chart, R na range chart. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் நான் சொன்னேன்ல கண்ட்ரோல் சார்ட் அப்படின்னு சொன்னேன்ல அந்த கண்ட்ரோல் சார்ட் எப்படி பண்றது அப்படின்றத ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have to find the x double bar. அதோட வேல்யூ என்னன்னா 1 by capital N into summation of xi bar. capital N ன்றது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். அடுத்து கேபிட்டல் என்றது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் பா, xi பார்ன்றது மீன் ஆஃப் த சாம்பிள்ஸ். சரியா? அடுத்து to find the value of r bar. இது வந்து ரேஞ்சோட மீன் r bar. அதோட ஃபார்முலா 1 by n into summation of ri. n ன்றது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், கேபிட்டல் ri ன்றது ரேஞ்ச் ஆஃப் த சாம்பிள். சரியா? இதெல்லாம் இதுல புரியலன்னா ப்ராப்ளம்ல புரியும் இது என்னன்னு. அடுத்து ஃபைண்ட் த சாம்பிள் சைஸ் n. ஸ்மால் n ன்றது வேற, கேபிட்டல் n ன்றது வேறப்பா. ஸ்மால் n ன்றது என்னன்னா ஒவ்வொரு சாம்பிள்லயும் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றதுதான் சாம்பிள் சைஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ்ன்றதுதான் கேபிட்டல் N. அந்த ஒவ்வொரு சாம்பிள்குள்ளேயும் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்றதுதான் சாம்பிள் சைஸ் ஸ்மால் n. சரியா? இப்ப மொத்தம் 12 சாம்பிள் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப கேபிட்டல் N வந்து 12. அந்த ஒவ்வொரு சாம்பிள்குள்ளேயும் 5 ஐட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப அந்த ஸ்மால் சைஸ் என்னோட வேல்யூ வந்து 5. இந்த n 5, இந்த n 12. சரியா? அடுத்து டேபிள் வேல்யூ ஒன்னு இருக்குப்பா. அந்த டேபிள் வேல்யூ நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் வாட்ஸ்அப்ல பாருங்க. அந்த டேபிள் வேல்யூ யூஸ் பண்ணி கரஸ்பாண்டிங் சாம்பிள் சைஸ்க்கு ஏத்த மாதிரி கேபிட்டல் A2, இது கேபிட்டல் D3, கேபிட்டல் D4 இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்.
கரஸ்பாண்டிங் சாம்பிள் சைஸ் எண்ணுக்கு போய் அந்த எண்ணில் போய் இப்போ எண்ணு 5ன்னு வச்சுக்கோங்க. அந்த 5ல போய் A2க்கு என்ன வேல்யூ இருக்கு, D3க்கு என்ன வேல்யூ இருக்கு, D4க்கு என்ன வேல்யூன்னு கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் எதுக்காண்டி பண்ணணும் அப்படின்னா டு ஃபைண்ட் த கண்ட்ரோல் லிமிட்ஸ், லோயர் கண்ட்ரோல் லிமிட்ஸ், அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ஸ் அப்படின்னு 3 கண்டுபிடிப்போம். மீன் சார்ட்டுக்குனாலும் சரி, ரேஞ்ச் சார்ட் 2 சார்ட் படிப்போம். மீன் சார்ட் ஒன்று, இன்னொன்னு ரேஞ்ச் சார்ட். அதான் கண்ட்ரோல் சார்ட். சரியா? அந்த மீன் சார்ட்டுக்கும் 3 வேல்யூ தேவைப்படும். ஒன்னு வந்து கண்ட்ரோல் லிமிட், லோயர் கண்ட்ரோல் லிமிட், இன்னொன்னு அப்பர் கண்ட்ரோல் லிமிட். சிம்பிளா சொல்லணும்னா CL, LCL, UCL. அதே மாதிரி ரேஞ்ச் சார்ட்டுக்கு 3 தேவைப்படும். CL, LCL, UCL. அதோட ஃபார்முலா வந்து இந்த இருக்கு. அந்த ஃபார்முலால இந்த A2 இதெல்லாம் தேவைப்படும். அதுதான் அந்த A2 வேல்யூ. அதே மாதிரி ரேஞ்ச் சார்ட்ல D3, D4 வேல்யூ தான் தேவைப்படும். LCL, UCL கண்டுபிடிக்க. அதான் அந்த D3, D4 கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் LCL, UCL and CL ஃபார் மீன் அண்ட் ரேஞ்ச் சார்ட் நமக்கு இந்த A2, D3, D4 வேல்யூஸ் தான் தேவைப்படும். அதுதான் அந்த டேபிள்ல இருந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா கரஸ்பாண்டிங் சாம்பிள் சைஸுக்கு A2க்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபைண்டிங் தீஸ் வேல்யூஸ் LCL, CL, UCL ஃபார் போத் த மீன் அண்ட் ரேஞ்ச் சார்ட் ரெண்டுக்கும் கண்டுபிடிச்ச உடனே இந்த வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா கிராஃப் போடணும். 2 சார்ட்டுக்கும், மீன் சார்ட்டுக்கும் ரேஞ்ச் சார்ட்டுக்கும் கிராஃப் யூஸ் பண்ணணும். கிராஃப் வரைஞ்சிட்டு அந்த வேல்யூஸ்லாம் பார்க்கும். அந்த CL, UCL, LCL அதுக்கும் கிராஃப் வரைஞ்சிட்டு நம்ம என்ன அந்த கிராஃபை பார்த்து கண்டுபிடிக்க முடியும் நம்மளால அப்படின்னா, நம்ம பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த லோயர் கண்ட்ரோல் லிமிட்ஸுக்கும் அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ஸுக்கும் நடுவுல இருந்துச்சுன்னா, பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த LCLக்கு UCLக்கு நடுவுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல்ல இருக்கு, குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்ல அந்த LCLக்கு UCLக்கு மேலையோ கீழையோ பாயிண்ட்ஸ் போயிருச்சு, பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து LCLக்கு UCLக்கு நடுவுல இல்லாம LCLக்கு மேலையோ இல்ல UCLக்கு வெளியிலயோ அப்படி போயிருச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து நாட் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்ற டெசிஷனை எடுக்கலாம். இதுக்குதான் அதெல்லாம் படிக்கிறோம். சரியா? இதான் கிராஃபிக்கல் டிவைஸ். இந்த கிராஃபிக்கல் டிவைஸை யூஸ் பண்ணி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் whether the process is under control or not அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இதை நான் சொன்னதை வச்சு ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ராப்ளம் பாருங்க. The following data gives the average life in hours and range in hours of 12 samples each of 5 lamps. சரியா? Construct X bar and R chart and comment on the state of control. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து 12 சாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்கப்பா. 12 சாம்பிள்ஸ்ல ஒவ்வொரு சாம்பிள்லயும் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு சாம்பிளையும் 5 ஐட்டம்ஸ் இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. 12 சாம்பிள்ஸ் ஈச் ஆஃப் 5 லேம்ப்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு சாம்பிள்லயும் நமக்கு 5 ஐட்டம்ஸ் இருக்கு. சரியா? இப்ப இதுல இருந்து நம்ம முதல்ல என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து 12 இருக்குன்னா கேபிட்டல் N ஈக்குவல் டு 12. அந்த ஒவ்வொரு சாம்பிள்களையும் 5 ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்மால் என்னோட வேல்யூ 5. இதுதான் முதல்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். வாட் இஸ் கேபிட்டல் N அண்ட் வாட் இஸ் ஸ்மால் n அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். கேபிட்டல் N இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். அந்த ஒவ்வொரு சாம்பிளுக்குள்ளேயும் இருக்கிற சைஸ் தான் சாம்பிள் சைஸ். அது வந்து ஒவ்வொரு சாம்பிள், ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்குள்ள 5 ஐட்டம் இருக்கு, செகண்ட் சாம்பிளுக்குள்ள 5 ஐட்டம் இருக்கு, தேர்ட் சாம்பிளுக்குள்ள 5 லேம்ப் இருக்கு. அந்த ஒவ்வொரு சாம்பிளுக்குள்ளேயும் இருக்கிற நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் தான் சாம்பிள் சைஸ். அதை ஸ்மால் n டினோட் பண்றோம், அதை 5ன்னு சொல்றாங்க. சரியா? சோ கேபிட்டல் N சொல்லிட்டோம், ஸ்மால் n சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் பார்னா மீன் சார்ட், ஆர்னா ரேஞ்ச் சார்ட். மீன் சார்ட்டும் ரேஞ்ச் சார்ட்டையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீன் சார்ட்டும் ரேஞ்ச் சார்ட்டையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி வித் ஹெல்ப் ஆஃப் த சார்ட் யூ ஹேவ் டு கமெண்ட் ஆன் த ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரோல். கமெண்ட் ஆன் த ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன அர்த்தம்னா வெதர் த ப்ராசஸ் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆர் நாட்னு சொல்ல போறோம். அதான் கமெண்ட். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட்டை சொல்லணும் அப்படின்னு சொன்னா I have to draw the mean chart and range chart. இப்ப மீன் சார்ட்டும் ரேஞ்ச் சார்ட்டும் நான் வரையணும் அப்படின்னு சொன்னா அந்த மீன் சார்ட்டும் ரேஞ்ச் சார்ட்டும் வரையறதுக்கு எனக்கு என்னென்ன வேல்யூஸ் தான் தேவைப்படும்னா LCL வேல்யூ, UCL வேல்யூ, CL வேல்யூ ஃபார் போத் மீன் சார்ட் அண்ட் ரேஞ்ச் சார்ட் எனக்கு தேவைப்படும். அது தெரிஞ்சாதான் என்னால இந்த டயக்ராம் வரைய முடியும். அப்ப நான் என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா LCL வேல்யூ, UCL வேல்யூ, CL வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபார் போத் மீன் அண்ட் ரேஞ்ச். ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் வேற வேற ஃபார்முலா இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நான் மீன் சார்ட்டுக்கு CL, LCL, UCL கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்குவோம். CL ஓட ஃபார்முலா என்ன? 1/N into summation of xi bar. சரியா? இப்ப CL கண்டுபிடிக்கணும்னா 1/N ன்னா என்ன வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள் வந்து 12. அப்ப summation of xi bar கண்டுபிடிக்கணும். summation of xi bar எப்படி கண்டுபிடிக்கிறது? summation of xi barனா இந்த இருக்குல்ல
இது எல்லாமே எக்ஸ் பார்னா மீன்பா. இந்த எக்ஸ் பார்னா மீன் வேல்யூ. மீன் வேல்யூனா என்ன அர்த்தம்னா 120ன்றது மீன் வேல்யூ ஆஃப் 5 சாம்பிள் இந்த சாம்பிள் நம்பர் 1. சாம்பிள் நம்பர் 1ல இருக்கிற 5 ஐட்டம்ஸோட மீன் வேல்யூ தான் இந்த 120 அப்படின்றது. 127ன்றது மீன் வேல்யூ ஆஃப் 5 ஐட்டம்ஸ் இந்த செகண்ட் சாம்பிள்னு அர்த்தம். சரியா? இப்ப இந்த இடத்துல சம்மேஷன் ஆஃப் xi பார்னா என்ன அர்த்தம்னா 120 plus 127 plus 152 plus 1 இந்த சம்மேஷன் மீனோட சம்மேஷன். சரியா? இந்த இருக்கு பாருங்க 120 plus 127 plus 152 இது எல்லாத்தையும் இதான் வந்து xi பார். xi பார்னா மீனோட வேல்யூ. சரியா? அது எல்லாத்தையும் சம் பண்ணணும். டிவைடட் பை 12 போட்டு அதோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 136.75 கிடைச்சிருக்கா? இந்த 136.75ன்றது எதோட வேல்யூனா இந்த CL ஓட வேல்யூ. சரியா? இதான் CL ஓட வேல்யூ 136.75. புரியுதான்னு பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. CLனா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். we have to draw the mean chart and R chart. இதான் நம்ம பண்ணணும். மீன் சார்ட்டும் R சார்ட்டும் நம்ம வரையணும் அப்படின்னு சொன்னா அந்த வரையறதுக்கு தேவையான CL வேல்யூ, LCL வேல்யூ, UCL வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். CL, LCL, UCL வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் போத் மீன் அண்ட் மீன் சார்ட்டுக்கும் நம்ம வரையணும். அதே மாதிரி ரேஞ்ச் சார்ட்டுக்கும் அந்த மீன் சார்ட்டுக்கும் ரேஞ்ச் சார்ட் ரெண்டுக்குமே அந்த 3 வேல்யூ தேவைப்படும். அப்ப அந்த 3 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த 3 வேல்யூக்கு ஃபார்முலா பாருங்க. CL ஓட ஃபார்முலா 1/n into summation of xi bar. அப்ப என்னன்றது 12, 1/12 into summation of xi barனா இந்த இருக்கு பாருங்க. இது எல்லாத்தோட சம்மேஷன் வேல்யூ. அதுதான் முதல்ல x டபுள் பார்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க 136.75. அந்த 136.75ன்றது எதோட வேல்யூனா அந்த CL ஓட வேல்யூ. அடுத்து LCL ஃபார் மீனோட ஃபார்முலா என்னன்னா x டபுள் பார் மைனஸ் A2 R பார். சரியா? இப்ப x டபுள் பார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, இதுதான் CL தான். x டபுள் பார்ன்றது CL தான். x டபுள் பாரோட ஃபார்முலா இதுதான் 136.75. R பார்னா என்ன அர்த்தம்னா ரேஞ்சோட மீன். சரியா? ரேஞ்சோட மீன்னா என்ன அர்த்தம்னா ஃபார்முலா என்னன்னா 1/N into summation of Ri. இந்த கேபிட்டல் என்ன 12, summation of Ri னா இந்த இருக்கு பாருங்க ரேஞ்ச் வேல்யூஸ் 30 plus 44 plus 60 plus 34 அதை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 12 பண்ணா 42.75 கிடைக்கும். அதான் R பாரோட வேல்யூ. அந்த R பார் எடுத்துட்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரியா? x டபுள் பார்ன்றது இந்த இடத்துல 136.75 அதோட வேல்யூ மைனஸ் A2ன்றது என்னன்னா நான் சொன்னேன்ல டேபிள் வேல்யூ. இந்த A2ன்றது டேபிள் வேல்யூ ஃபார் த கரஸ்பாண்டிங் சாம்பிள் சைஸ் 5. சாம்பிள் சைஸ் வந்து நமக்கு 5. அந்த சாம்பிள் சைஸ் 5ன்னு எடுத்துட்டு போய் டேபிள்ல வேல்யூ A2 ஓட டேபிள் வேல்யூ பாத்தீங்கன்னா 0.577 இருக்கும். அதை போட்டிருக்காங்க. R பார்ன்றது நம்ம இங்க கண்டுபிடிச்ச 42.75 அதை இங்க போட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சா LCLக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 112.08 கிடைக்குது. இதான் LCL ஓட வேல்யூ. அடுத்து UCL ஓட வேல்யூ. UCLக்கு என்ன வேல்யூ x டபுள் பார் பிளஸ் A2 R பார். இப்ப x டபுள் பார் எடுத்துக்கிட்டோம்னா அது 136.75 பிளஸ் A2 வந்து அதே சாம்பிள் சைஸ்ன்றனால 0.577. R பார் நம்ம கண்டுபிடிச்ச 42.75 பண்ணா UCLக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 161.42 கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம கண்டுபிடிச்ச CL, LCL, UCL எல்லாமே மீன் சார்ட்டுக்கு. அடுத்து இதே மாதிரி LCL, CL, UCL எல்லாமே எது கண்டுபிடிக்கணும்னா R சார்ட் கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு வேற ஃபார்முலா. R சார்ட்டுக்கு CL ஓட ஃபார்முலா வந்து R பார் 42.75. LCLக்கு R சார்ட்ல இருக்க LCL ஓட ஃபார்முலா வந்து D3 into R பார். இந்த D3 into R பார் ஏன் 0 ஆச்சுன்னா அந்த D3 ஓட வேல்யூ வந்து டேபிள் வேல்யூ 0. ஃபார் த சாம்பிள் சைஸ் 5ல போய் D3க்கு டேபிள் வேல்யூ பாத்தீங்கன்னா 0ன்னு இருக்கும். அதனால LCL வந்து 0 ஆயிருச்சு R சார்ட்டுக்கு. அதே மாதிரி D4 ஓட வேல்யூ டேபிள்ல போய் பாருங்க. பார்த்துட்டு அந்த D4 ஓட வேல்யூவை இந்த R பார்னா 42.75 ஓட மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கணும் 90.42 கிடைக்கும். அது UCL ஓட வேல்யூ. சரியா? இப்ப நம்ம CL, LCL, UCL கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார் போத் மீன் சார்ட்டுக்கும் ரேஞ்ச் சார்ட்டுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். With the help of these values and the given sample வச்சுட்டு நம்ம வந்து இப்ப கிராஃப் கண்ட்ரோல் சார்ட் வரைய போறோம். ஃபர்ஸ்ட் நான் கிராஃப் ஃபார் மீன் சார்ட்டுக்கு வரையறேன். அது எப்படி மீன் சார்ட்டுக்கு கிராஃப் வரையணும் அப்படின்னு சொன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஃபுல்லா சாம்பிள் நம்பர் போடணும். ஒய் ஆக்சிஸ்ல ஃபுல்லா என்ன பண்ணணும்னா அந்த மீன் வேல்யூ எழுதணும். சரி, அப்ப நமக்கு எத்தனை சாம்பிள் இருக்கு மொத்தம் 12 சாம்பிள்ஸ் இருக்கு. அப்ப நான் கீழே எக்ஸ் ஆக்சிஸ்ல ஃபுல்லா 12 சாம்பிள், ஃபர்ஸ்ட் சாம்பிள், செகண்ட் சாம்பிள், தேர்ட் சாம்பிள் வந்து 12 சாம்பிள்ஸ் வரைக்கும் எக்ஸ் வேல்யூஸ் கொடுக்கணும். ஒய்ல ஃபுல்லா அதோட மீன் வேல்யூஸ். மீன் வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க கிவன்ல பாருங்க 120, 127, 152 கொடுத்திருக்காங்கல்ல. சோ அதை வந்து நான் இங்க போட்டிருக்கேன் 120. கொஞ்சம் நான் 5 வேரி கொடுத்திருக்கேன் 125, 130, 135, 140, 145 அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். இப்ப இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும்னா டயக்ராம் போடணும்.
இப்ப 1க்கு வந்து 120 பிளாட் பண்ணணும். அப்ப 1ன்ற இடத்துல நமக்கு என்ன ஆகும்? 120 பிளாட் ஆயிருச்சு. அடுத்து 2 பாருங்க. 2ன்ற இடத்துல என்ன இருக்கு? 127. அப்ப 2ன்ற இடத்துல 127னா 125க்கு மேல கொஞ்சம் பிளாட் பண்ணிருக்கேன். அடுத்து 3 for the random sample 3க்கு என்ன இருக்குன்னு பாருங்க. 152. அப்ப 3க்கு நேரா என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. 152. இதே மாதிரி நம்ம பிளாட் பண்ணி அத கிராஃபிக்கலா வரைஞ்சு பண்ணா இந்த மாதிரி ஒரு கர்வ் கிடைக்குது. சரியா? லாஸ்டா 12க்கு என்ன இருக்குன்னு பாருங்க. 12க்கு வந்து 127. அப்ப 12க்கு 127 இங்க பிளாட் பண்ணியாச்சு. இப்படியே அந்த ஒவ்வொரு இதுக்கு நம்ம ஜாயின் பண்ணனா இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்குது. இப்ப CL, LCL, UCL வரையணும். ஃபார் மீன் சார்ட். மீன் சார்ட்டுக்கு CL என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 136.75 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 136.75னா எங்க இருக்கு? இந்த இருக்கு. நடுவுல சம்வாட் இந்த இடத்துல இருக்கு. இப்ப இந்த லைன் வந்து CL ஓட வேல்யூ. அதே மாதிரி UCL என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 161.42. அப்ப சம்வாட் இந்த இடத்துல இருக்கும். அது இது வந்து UCL ஓட லைன். அடுத்து LCL ஓட லைன் வந்து என்னது? LCL என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபார் மீனுக்கு? மீனுக்கு வந்து 112. 112னா கண்டிப்பா 120க்கு கீழே தான் எங்கேயோ இருக்கும். இந்த இடத்துல இந்த லைன், இந்த ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா? இந்த லைன் தான் LCL லைன். இப்ப பாருங்க, LCL லைனுக்கும் UCL லைன், இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் நடுவுல தானே எல்லா பாயிண்ட்ஸுமே பிளாட் ஆயிருக்கு. சோ பாயிண்ட்ஸ் எல்லாமே எப்படி பிளாட் ஆயிருக்குன்னா LCL லைனுக்கும் UCL லைனுக்கும் நடுவுல தான் பிளாட் ஆயிருக்கு. சோ அப்படின்னும் போது இதுல இருந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம்னா the process is under control for the mean chart யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சரியா? இப்ப இதே மாதிரி ரேஞ்ச் சார்ட் போடணும். ரேஞ்ச் சார்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா இதே டயக்ராம் தான். டயக்ராம்ல என்ன பண்ணணும்னா கீழே எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லா அதே சாம்பிள் 12 சாம்பிள்ஸ் போடணும். ஒய் ஆக்சிஸ் ரேஞ்ச் சார்ட்டுக்கு ரேஞ்ச் வேல்யூ இருக்கணும். மீன் சார்ட்டுக்கு மீன் வேல்யூஸ் இருக்கணும் ஒய் ஆக்சிஸ்ல. ரேஞ்ச் சார்ட்ல வந்து ஒய் ஆக்சிஸ்ல ரேஞ்சோட வேல்யூ இருக்கணும். சரியா? அப்ப வித் ஹெல்ப் ஆஃப் த ரேஞ்ச் வேல்யூஸை வச்சு அந்த கிவன்ல ப்ராப்ளம்ல போய் 1க்கு நேரா என்ன ரேஞ்ச் வேல்யூ 30 இருக்கு. அப்ப 1க்கு நேரா 30 பிளாட் பண்ணணும். 1க்கு நேரா 30, 2க்கு நேரா இந்த மாதிரி பிளாட் பண்ணணும். இது வந்து ரேஞ்ச் சார்ட்டோட டயக்ராம். இதோட கரஸ்பாண்டிங் LCL, UCL கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஆர் சார்ட்டோட LCL, UCL அதை வச்சு இந்த 3 லைன்ஸும் வரைஞ்சிருக்காங்க. Y வந்து இது UCL 90 சம்திங் வந்திருக்கு. இது LCL வந்து 0ன்னு வந்திருக்கனால அப்ப எக்ஸ் ஆக்சிஸே நமக்கு LCL ஆயிரும். இது CL ஓட லைன். அப்ப LCLக்கும் UCLக்கும் நடுவுல தான் எல்லா பாயிண்ட்ஸுமே பிளாட் ஆயிருக்கு. So with the help of these two மீன் சார்ட்டும் ஆர் சார்ட்லயும் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டட் பாயிண்ட்ஸ் வந்து எதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னா LCLக்கும் UCLக்கும் நடுவுல தான் இருக்கு. எந்த பாயிண்ட்டுமே LCLக்கு வெளியிலயோ இல்ல UCLக்கு மேலயோ போல. எல்லாமே அப்ப ப்ராசஸ் வந்து நமக்கு என்னவா இருக்குன்னா கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்ற கமெண்ட்டை நம்ம கொடுக்கலாம். சின்ஸ் ஆல் த plotted points lies within the LCL and UCL, both the mean chart and the range chart வந்து நம்ம என்ன சொல்றோம்னா the process is under control அப்படின்ற கமெண்ட்டை கொடுக்குறோம். ஓகேவா? இதான் ஆன்சர் நமக்கு. ப்ராசஸ் இஸ் அண்டர் கண்ட்ரோலா இல்ல நாட் அண்டர் கண்ட்ரோலான்னு சொல்றதுதான் நமக்கு ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன்.